நம்முடைய சனாதன தர்மத்திலே இறைவர்களுடைய திருக்கரங்களிலே ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்கள் என்பது சம்ஹார மூர்த்திகளாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டவற்றை அழிக்க வேண்டும். கெட்டவற்றை அழிப்பதற்காகத்தான் இறைவனுடைய திருக்கரங்களிலே ஆயுதங்கள் இருக்கின்றது. மகாவிஷ்ணு நம்மையெல்லாம் காக்கின்ற கடவுள். அவருடைய சக்கராயுதத்துக்கு இருக்கின்ற பெருமை, அவர் யார் மேல் அந்த சக்கராயுதத்தை ஏவுகின்றாரோ அந்த சக்கராயுதமானது அவர்களை கொன்றுவிட்டு திரும்ப அவருடைய திருக்கரத்திலேயே வந்து சேர்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட பெருமை மிக்கது சக்கராயுதம். சக்கராயுதத்துக்குத்தான் சக்கரத்தாழ்வார் என்ற பெயரும் உண்டு. எல்லா பெருமாள் கோவில்களிலுமே சக்கரத்தாழ்வாருக்கு தனியான சன்னதி இருக்கும். சாதாரணமாக நமக்கு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த தொழிலிலே நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், நம்முடைய தொழிலை முடக்க பார்க்கின்றார்கள், நாம் நியாயமாக நடந்தாலும் நம்முடைய தொழிலை முடக்க பார்க்கின்றார்கள் என்றால் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு வாரம் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளிலே சென்று சக்கரத்தாழ்வாரை 11 சுற்றுகள் சுற்றி சக்கரத்தாழ்வாருக்குரிய மந்திரங்களை சொல்லி, அது தெரியவில்லை என்றாலும் ஓம் சக்கரத்தாழ்வாராய நமக, அது இல்லை தெரியவில்லை, மந்திரங்கள் தெரியவில்லை என்றாலும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி 11 சுற்றுக்கள் அந்த சன்னதியை வலம் வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். சக்கரத்தாழ்வாருக்கு அப்படி ஒரு நல்ல மகத்துவம் உண்டு, மகிமை உண்டு. ஆகவே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு சரியான முறையிலே நாம் இறைவனை சென்று வணங்க வேண்டும். அப்படி வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுடைய தோஷங்கள் விலகும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாக சங்கு சக்கரதாரியாக பெருமாளை எல்லா ஆலயங்களிலேயும் நாம் பார்ப்போம். இங்கு விசேஷமாக முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் வைத்தபடி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். இந்த கோவில் எங்கே இருக்கின்றது? எதற்காக முருகனுடைய திருக்கரத்திலே சங்கு சக்கரம்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலே அழகாபுத்தூர் என்ற ஒரு அழகான ஊர் இருக்கின்றது.